ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு சமையல் செஞ்சு அசத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கு தான் பெருமை கொள்ளல. இது ஏதோ விஜி சித்து விளாக்ஸ்ன்னு ஒரு வீடியோ பார்த்து பண்ணேம்மா, அதை கண்டிப்பா சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அது யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அவன் பண்ணதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். 3 முட்டை எடுத்துக்கிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை ஆம்லெட்டா ஊத்திக்கிட்டான். அந்த ஆம்லெட்டை உண்மையா சொல்றேன், இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவன் ஒரு முட்டையை திருப்புறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அந்த பேனை பிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. இன்னைக்கு இதை என்ன செய்ய போறான், நானும் உங்களை மாதிரி வீடியோல தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை சக்சஸ்ஃபுல்லா திருப்பினோடனே அவனை விட நான் தான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அவனோட பழைய பிரெட் ஆம்லெட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ லிங்கை வேணா நான் கீழே அட்டாச் பண்றேன், பாருங்க. அவன் முன்னாலெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தான்னு. இப்போ என்னமோ பெரிய செஃப் நினைப்பு. ஐயா ஸ்பீடா பண்றாங்க, ஒரு இதுக்கும் என்ன கூப்பிடுறது இல்ல, எது எங்க இருக்குன்னு கூட கேட்கறது இல்ல. நினைச்ச நிமிஷத்துல எதையாவது ஒண்ணு செஞ்சு வீட்டுல எல்லாத்தையும் நல்ல பேர் எடுத்துடுறானே. எங்க இத்தனை வருஷம் ஆகி நம்மளால நல்ல பேர் எடுக்க முடியல. சரி, முட்டையெல்லாம் கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அதை தனியா வச்சுட்டு ஒரு கிண்ணத்துல 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு தண்ணி, அதாவது பேட்டரை நல்லா கரைச்சு பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டான். கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருந்தால முட்டை, அதை எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறான். இப்படியெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. முட்டைய அதுவும் கியூப்ஸா கட் பண்ணி பொரிச்சு சான்ஸே இல்லை. என்னமோ பண்றான். பண்ணு. அவன் எந்த சேனலை வேணா பார்த்து பண்ணிருக்கலாம். ஆனா எங்களுக்கு ரெசிபியும் புதுசா இருக்கு, அவன் இப்படி சமைக்கிறதும் புதுசா தான் இருக்கு. ஆனா வீடு என்ன லட்சணத்துல இருக்கு பாத்தீங்களா, அடுப்படி. அதை பக்கத்துல கிண்ணத்துல வச்சு எடுத்து போடணுங்கிறதே தெரியல. சரி, என்ன ஆனாலும் அவனை குறை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அடுப்படியை சுத்தமா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். எனக்கு வேலையே வைக்க மாட்டான். அதனால அவனை குறையே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல கொஞ்சமா பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு, நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சமா தக்காளி, குடமிளகா வீட்டுல ஸ்டாக் இல்லாம இருந்துச்சு. அவன் சமைச்சிட்டு இருக்க நேரத்துல பாதியில போய் வாங்கிட்டு வரக்கு அவனுக்கு மூடும் இல்ல. ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேம்மா, நீங்க சொல்லிடுங்க வீடியோலன்னு சொன்னா. ஸோ குடமிளகா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் செஷ்வான் சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போற மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்துல பாதி எடுத்து அதோட ஜூஸ் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை கொஞ்சமா தண்ணியில கரைச்சிங்கன்னா அதுக்கு பேர் கார்ன்ஃபிளவர் ஸ்லரி. அது ஒன்று ரெடி பண்ணிட்டு அது கூட ஊத்தினாதான் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பொரிச்சு வச்சிருக்க அந்த ஆம்லெட்டை போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டான். கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவன் அதை பண்ணல, மிஸ் பண்ணிட்டான் போல. பட் எந்த குறையும் இல்லை, டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. வீட்டில் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்.